பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ப்ரெஷியஸான டே. ஏன்னு பார்த்துட்டீங்கன்னா வருஷத்துடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. ஸோ இந்த ப்ரேயர் மீட்டிங்ல ஆஸ் அ பார்ட்டா நம்ம இருக்கும்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங், அப்புறம் ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஒரு மூமெண்ட், அதாவது ரொம்ப ஒரு சந்தோஷிக்க வேண்டிய ஒரு தருணம். இந்த தருணத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான சாப்டர் தான், ரொம்ப டைம் எடுக்க போறது இல்லை. சங்கீதம் 134, பேஜ் நம்பர் 754. இந்த 3 வசனங்களை மட்டும்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். அதுல இந்த சங்கீதம் பார்த்துட்டீங்கன்னா இருக்கிற சங்கீதங்களே கொஞ்சம் ஸ்பெஷலானது. என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த சங்கீத புத்தகத்துல வரக்கூடிய சங்கீதங்கள்ல ஒரு சில சங்கீதங்கள் மட்டுமே பார்த்துட்டீங்கன்னா ஆரோகண சங்கீதம் அப்படின்னு மேல போட்டிருப்பாங்க. ஆரோகணம் அதனோட மீனிங் வந்து எனக்கு கூட தெரியல. அது இது என்ன ஆரோகணம்ங்கிறது ஒரு கர்நாடிக்கல் மியூசிக்ல வரக்கூடிய ஒரு வேர்டு. அந்த ஸ்வரங்களை வந்து பேஸ் பண்ணி நம்ம ஆரோகணம் அவரோகணம்னு பிரிச்சு வச்சிருக்கோம். இங்க எதுக்கு இந்த ஆரோகண சங்கீதம் வருது அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம கர்நாடிக் மியூசிக்ல வந்து அந்த 7 ஸ்வரங்களை வந்துட்டு ஆரோகணம் அவரோகணம்னு பிரிச்சிருப்பாங்க. ஆரோகணம்ங்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஸ்வரங்கள் வந்து ஒரு உயர்ந்த தொனில ஒழிச்சுட்டு இருக்கும். பாத்தீங்க சரி கம பதனி சா அப்படின்னு போயிட்டே இருக்கும். அவரோகணம் பாத்துட்டீங்கன்னா சாணி கீழே வந்து. அதனாலதான் ஆரோகணம் அவரோகணம்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. இங்க இந்த ஆரோகணம் எதுக்கு யூஸ் பண்றோம்னா இந்த ஆரோகண சங்கீதங்கள் எல்லாமே கர்த்தரை வந்து உயர்த்தி பாடக்கூடிய சங்கீதங்கள். அதாவது மலையேறும் போது அந்த விசுவாசிகளும் அந்த தேவ பக்தர்களும் பாடக்கூடிய சங்கீதம். அதனாலதான் இது ஆரோகண சங்கீதம் எதனால சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா தேவனை உயர்த்தி பாடுதல். அதனாலதான் இது இருக்கக்கூடிய ஆரோகண சங்கீதத்திலேயே மிகவும் லாஸ்டா இருக்கக்கூடிய ஒரு சங்கீதம். ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால நான் எடுத்துருக்கேன்னா நான் ஒரு டீச்சர், அதனால என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்து ஆன்சரை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் கொடுப்பேன், ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா தான் கொடுப்பேன். அப்பதான் குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னா படிக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய இந்த ஃபீல்ட்லையும் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஷார்ட்டா தான் விரும்புறாங்க. ஏன்னா உலகம் வந்து ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டு இருக்கு, நம்மளும் ரொம்ப பிஸியஸ்ட் பீப்புளா மாறிட்டோம், ரொம்ப நம்மளுக்கு டைம் இருக்கிறது இல்லை. அப்ப எல்லாமே நம்மளுக்கு குயிக்கா நடக்கணும். அப்போ பாத்தீங்கன்னா வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச் கட்டுறோம், ஸ்மார்ட் டிவி இருக்கு வீட்டுல. ஏன்னா உலகமே ரொம்ப ஸ்மார்ட்டா போயிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா முடிச்சிடலாட்ட ஒரு 3 சாப்டர் மட்டும்தான் நான் இன்னைக்கு அந்த 3 சாம் அது அக்சென்ட் அப்படின்னுவாங்க அந்த ஆரோகண சங்கீதத்தை மட்டும்தான் நாங்க இன்னைக்கு தியானிக்க போறோம். நான் அதை இங்கிலீஷ்ல ரீட் பண்றேன், ஏன்னா இது கொஞ்சம் டீப்பா இருக்கிறதுனால. நான் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் யாராச்சும் அது தமிழ்ல ரீட் பண்ணுங்க. Lift up your hands in the sanctuary and praise the Lord. நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். Praise the Lord, all the servants of the Lord who minister by the night in the house of the Lord. இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன் ஹவுஸ் ஆஃப் த லார்ட், கடவுளுடைய தேவாலயம் இல்லைங்களா. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சர்ச்ல எப்படி பிரேயர் நடக்கணும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 12-1 மணி வரைக்கும் நம்ம இங்க இருப்போம், இருந்து ப்ரேயர் முடிப்போம் இல்லைங்களா. முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா நம்ம வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம். அதுக்கப்புறம் இங்க நைட்ல ப்ரேயர் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த வாசல் நாக்கு இருக்கும், மூடப்பட்டுதான் இருக்குது. ஆனா முன்னாடி காலத்துலாம் பாத்துட்டீங்கன்னா அந்த ப்ரேயர் அந்த தேவாலயங்கள்ல எப்படி இருந்துச்சுன்னா சீலையினாலேயோ இல்லைன்னா விலங்குடைய தோலினாலேயோ செய்யப்பட்டிருக்கும். அப்போ அது வந்து எளிதா என்னாகலாம், தீப்பற்றலாம். அப்போ அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஊழியர்கள் ஆகட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய முதியோர்கள் எல்லாருமே அந்த தேவாலயத்துல வந்து இருப்பாங்க, எப்பவுமே இருப்பாங்க. ராக்காலத்துலதான் பாருங்க, ராக்காலத்துல ஊழியம் செய்யறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நைட்ல முடிச்சிருக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அப்ப பாத்துட்டீங்கன்னா அவங்க எதுக்காக அந்த நைட்ல இருக்கிறாங்கன்னா அந்த தேவாலயத்துக்குள்ள ஒரு விளக்கு இருக்கும். அந்த விளக்கு அணையாம என்ன பண்ணுவாங்க, அந்த கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விளக்கு திரிய கத்தரிச்சுட்டு அதுக்கு தேவையான எண்ணெயை என்ன பண்ணுவாங்க, ஊத்திட்டே இருப்பாங்க. அப்பதான் அந்த இரவு முழுவதும் அந்த தேவாலயம் என்ன பண்ணும், வெளிச்சமாக இருக்கும்ன்றதுக்காக. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்துட்டு நம்ம மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தேவனுக்கான காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது பொண்ணும் வெள்ளியுமா இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தேவாலயத்துக்குள்ளதான் அவங்க வச்சிருப்பாங்க. அப்போ திருடர்கள்ட்ட இருந்தோ இல்ல காட்டு ஜீவன்கள்ட்ட இருந்தோ பாதுகாக்கிறதுக்காக அந்த தேவாலயத்துல இரவு முழுவதும் என்ன பண்ணுவாங்கன்னா ஊழியக்காரர்கள் பாடிட்டே இருப்பாங்க. எப்படி பாடுவாங்கன்னு பாத்துட்டீங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொருத்தரையும் மற்றவர்களை
என்ன பண்ணுவாங்கன்னா ஆசீர்வதிப்பாங்க. பாடை முடியும் போது எல்லாமே வந்து ஆசீர்வதிப்பாங்க. அங்க வந்து கர்த்தருடைய நாமமும் ஸ்தோத்தரிக்கப்படும், மற்றவர்களுக்கு வந்து அந்த ஸ்தோத்தரிப்புக்கான ஆசீர்வாதமும் கிடைக்கிற இடமா இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல்ல நம்மளால அந்த மாதிரி பண்ண முடியறது இல்ல. ஆனா அப்படி இருந்தா இன்னுமே மிகவும் பாக்கியமாகவும் அற்புதமாகவும் இருக்கு இல்லைங்களா? அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வசனம் வந்து அததான் நம்மளுக்கு சொல்லுது என்னன்னா, இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். எதுக்காக அவங்க ராக்காலத்துல இருந்தாங்கன்னா, மெயினா அவங்களுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்தோத்தரிக்கிறது தான். அது பாத்துட்டீங்கன்னா இந்த ஸ்தோத்தரிக்கிறது ராக்காலத்துல கூட ஸ்தோத்தரிக்கிறதுங்கிறது மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளை. நாளாகமம் 23:32 யாராச்சும் எடுக்க முடியுங்களா? அப்படியே 9:22 எடுத்துக்கோங்க. நாளாகமம் 23:32 சரி எடுங்க. அப்படியே பாத்துட்டீங்கன்னா லேவியராகமத்திலயுமே 8ஆம் அதிகாரம் 36வது வசனம், அதே மாதிரி 8ஆம் அதிகாரம் 35வது வசனம். இதுல எல்லாமே பாத்துட்டீங்கன்னா எடுத்துட்டீங்களா? காவலையும் பரிசுத்தஸ்தலத்தின் காவலையும் தங்கள் சகோதரர்களாகிய ஆலோசனை குமாரரின் காவலையும் காப்பதும் கர்த்தருடைய ஆலயத்தின் பணிக்கு செய்வதும் அவர்களின் வேலையாய் இருந்தது. அவர்களுடைய பிரதான வேலையாக இதுதான் இருந்துச்சு. என்னன்னு பாத்துட்டீங்கன்னா பகல் காலங்கள்ல மட்டும் இல்லாம ராக்காலங்களிலும் அந்த தேவாலயம்ங்கிறது காக்கப்பட வேண்டியதுங்கிறது அவர் மோசேக்கு அளித்த மிக முக்கியமான கட்டளைகள்ல ஒன்றா இருந்துச்சு. அதே மாதிரி லேவியர் ஆகமத்துல பாத்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 35-36வது வசனம். நீங்கள் சாதாரண வாசலில் ஏற்று கர்த்தருடைய காவலை காப்பாற்றுவீர்கள். எப்படி நம்ம ஆமென். நீங்கள் சாகாதபடிக்கு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இரவும் பகலும் கர்த்தருடைய தேவாலயத்தை காக்க கடவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த காலத்துல இருந்தே பாத்துட்டீங்கன்னா இந்த தேவாலயத்தை இரவும் பகலும் காக்குறதுங்கிறது தான் மோசேக்காகட்டும் இல்லை ஆரோனுடைய குமாரர்கள் எல்லாருக்கும் ஒரு பிரதான வேலையாக இருந்தது. அப்போ இந்த ராக்காலத்துல பாடுறதுங்கிறது வந்து அந்த ஊழியர்காரர்களுக்கு ஒரு மகிழ்வையும் கொடுத்துச்சு, அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் கொடுத்துச்சு. இது சொல்றவங்க பாத்தீங்கன்னா பாடிக்கொண்டு போகக்கூடிய தேவ பக்தர்கள். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஆலயத்துல வந்து நீங்க நைட்லயும் சோத்தரியுங்க, அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அண்ணன்ற ஒரு கேரக்டர் நம்ம பைபிள்ல வரும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா 7 வருஷம் மட்டுமே அவங்க ஒரு குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு அப்புறம் விதவியாக்கி இருந்த அந்த அம்மா பாத்துட்டீங்கன்னா அவங்க ராக்காலம் முழுவதுமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தேவாலயத்திலேயே இருந்து அவங்க கர்த்தரை பாடிட்டு இருந்தாங்க. சோ அந்த காலத்துல கூட பாத்தீங்கன்னா வயது முதிர்ந்தவர்கள், விதவைகள், தாய்மார்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அந்த தேவாலயத்துல நைட்ல இருந்துட்டு பாத்துட்டீங்கன்னா கர்த்தரை துதிக்கிறதும் கர்த்தருக்காக பாடுறதுமே அவங்களுடைய ஒரு பிரதான பணியா இருந்துச்சு. 2வது வசனம் நான் முன்னாடியே வாசிட்டேன். Lift up your hands in the sanctuary and praise the Lord. தமிழ்ல பாத்துட்டீங்கன்னா உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். நம்ம எதுக்காக கையை வந்து உயர்த்தி ஜெபம் பண்ணணும், என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கையை உயர்த்தும் போது நம்ம என்ன சொல்றோம்னா God I surrender. போலீஸ் வந்து கண்ணெடுத்தாலே நம்ம கையை தான் தூக்குறோம் இல்லையா, ஐ சரண்டர். கையை தூக்கினா அவங்க என்ன பண்றாங்க, ஒத்துக்குறாங்க, நம்ம வந்து ஒப்பு கொடுக்குறோம், ஐ அக்னாலேஜ். அப்போ நம்ம கையை எதுக்காக தூக்குறோம்னா அந்த மிகப்பெரிய கடவுள் முன்னாடி நான் சரணடைகிறேன், நான் என்னையே ஒப்பு கொடுக்குறேன். அப்போ அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கையை உயர்த்தி ஜெபம் பண்றதுக்கான காரணமே நான் என்னை தாழ்த்தி அந்த சர்வ வல்லமை உள்ள அந்த வல்லவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுத்து நான் பிரார்த்திக்கிறேன், ஆராதிக்கிறேன். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா கைகளை உயர்த்தி நீங்கள் வந்து அதை எப்படி சொல்றாங்க, பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். அப்போ இந்த கைகளை உயர்த்துறதுக்கு பாத்துட்டீங்கன்னா ஹீப்ரூல வந்து யடா அப்படின்னு மீனிங். அந்த வேர்டுக்கான மீனிங் பாத்துட்டீங்கன்னா அந்த ஒரு வேர்டுக்கான மீனிங் நிறைய அர்த்தம் வரும். காட் ஐ சரண்டர், கடவுளே நான் என்ன பண்ணிட்டேன், முற்றிலுமா என்ன உனக்கு அர்ப்பணிச்சுட்டேன். ஐ அக்னாலேஜ், என்கிட்ட என்ன இருக்க எல்லாமே உனக்கு ஒப்புவிக்கிறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா யூ ஆர் above. ரொம்ப பெரிய வசனம் என்னன்னா யூ ஆர் above, உன்னை தாண்டி எதுவுமே இல்லை. ஸோ அவர் எங்க இருக்கிறான்னா ரொம்ப மகா பரிசுத்தமான மகா மேன்மையான ஒரு ஸ்தலத்துல இருக்கிறாரு. அவரை தாண்டி ஏதாச்சும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா நம்ம கையை உயர்த்தி அந்த பெரிதான ஆண்டவர்கிட்ட நம்ம தாழ்த்தி, இங்கிலீஷ்ல ஹியூமிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், நம்மளை தாழ்த்தி அந்த மேலான
கடவுளை நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். 3வது வசனம் யாராச்சும் வாசிக்கிறீங்களா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் எப்படிப்பட்ட கர்த்தர்? மகா பெரியவர், மகா பரிசுத்தவான் இல்லைங்களா? அதாவது பரிசுத்தங்களுக்கெல்லாம் பரிசுத்தமான தெய்வம். ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா வானத்தையும் பூமியையும் படைச்சாரு இல்லையா? அவர் நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் போது என்ன சொல்றாருன்னா, அந்த பைபிள் வேர்சஸ் எல்லாம் எப்படி மென்ஷன் பண்ணிருக்கணும் பாத்துக்கிட்டீங்கன்னா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். ஏன்னா வானமும் பூமியும் ரொம்ப பெருசு, உலகத்தோட பெரிய 2 பாட்டும் அதுதான் இல்லைங்களா? அப்ப பாத்தீங்கன்னா ஆபிரகாம பிளஸ் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாங்கன்னா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் அவரை எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? வானத்து நட்சத்திரங்களை போலவும் பூமியை மண்ணை போலவும் நீங்க பல்கி பெருங்குங்கிறார். அப்போ அது ரொம்ப பெரிய ரொம்ப டீப்பான வேர்டு. என்னன்னு பாத்தீங்கன்னா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் உங்களை எங்க இருந்து ஆசீர்வதிக்கிறாங்கன்னு சொல்றாங்கன்னா, சீயோனில் இருந்து ஆசீர்வதிக்கிறார் இல்லைங்களா? அதுதான் இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு பாத்தீங்கன்னா, மே த லார்ட் த மேக்கர் ஆஃப் த ஹெவன் அண்ட் எர்த் bless you from the Zion. அந்த பரிசுத்த தலத்துல இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. சங்கீதம் 122:2 யாராச்சும் வாசிக்கிறீங்களா? அப்போ அவர் அந்த எருசலேம் அந்த ஜியோன் அந்த புனித தலத்துல இருந்துதான் நம்மள என்ன பண்றாருன்னா நம்மள ஆசீர்வதிக்கிறார். மத்தேயு 28:18 அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவரை நோக்கி வானத்தின் சகல அதிகாரத்தையும் அப்ப பாத்தீங்கன்னா அப்ப என்ன சொல்றாருன்னா அவருடைய அதிகாரத்தையும் அவர் எப்படி மென்ஷன் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, வானத்துக்கும் பூமிக்குமான மொத்த அதிகாரமுமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவர் ஒவ்வொரு வாட்டியுமே பிளஸ் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். அது ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய கிரியேஷனை உருவாக்கின தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறங்கிறது என்ன ரொம்ப அற்பமான விஷயம் இல்லைங்களா? ஆனாலுமே அந்த தேவன் எப்பவுமே நம்மளை ஆசீர்வதித்துட்டே இருப்பாரு. அதனாலதான் இந்த 3 வசனங்களுமே ரொம்ப சின்ன வசனம், ரொம்ப டீப்பான வசனம். அதுவும் இந்த ஆரோகண சங்கீதத்துல கடைசியா இருக்கக்கூடிய இந்த வசனம். மறுபடியும் இந்த வசனத்தை தியானிச்சுட்டு நம்ம இதை முடிச்சிடலாம். இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்ணை மூடி நம்ம கையை உயர்த்தி அந்த பரிசுத்த தலத்துக்கு நேராக நம்ம கைகளை உயர்த்தி நம்ம 1 நிமிடம் ஜெபம் பண்ணலாம். பரிசுத்த கர்த்தாவே, இந்த புது வருஷத்துல இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில நம்ம எல்லாருமே இங்க ஒரு மனதா கூடி கடவுளை மட்டுமே துதிச்சிட்டு இருக்கிற இந்த பொன்னான இந்த வேலைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் கடவுளே. இந்த வருஷம் முழுவதுமே இந்த மாதிரி இதே கிருபையோட எங்களை வழிநடத்துவதற்காக நாங்கள் உன்னை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இதுவரை நடத்தினதுக்கும் இனிமேலும் நடத்துவதற்குமாக எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென்.